அப்படியான சண்டைக்கு நீங்கள் போகவே வேண்டாம், செல்லாதீர்கள். நீங்கள் யார் கூறினால் நீங்கள் தேவனுடைய வலையில் நடக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு சரியானவர்களை மட்டும் அனுப்புவார் என்று அநேக பேர் இதை புரிவதே இல்லை. தேவன், நீங்கள் ஒருவேளை தேவனுடைய வழியில் இருந்தாலும் எல்லாம் நல்லதே செய்தீர்கள் என்றாலும் இருந்தும் தேவன் கவனிக்கவும், நான் என்ன கூறுகிறேன் என்று, தேவன் தவறானவர்களை உங்கள் வழியில் அனுப்புவார். உங்கள் படி தவறானவர்கள் அவர்கள், ஆனால் தேவன் படி அவர்கள் சரியானவர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்குள் ஏதோ ஒன்று செய்யும்படிக்கு அவர் உங்களுடைய வழியில் ஒரு பொல்லாதவரை அனுப்பிவிடுவார். ஏனென்றால் நீங்கள் காட்ட முடியும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று. ஹல்லேலூயா. இல்லை என்றால் நீங்கள் எப்படி காட்டுவீர்கள்? உங்களுடைய வழியில் அந்த பொல்லாதவர்கள் வர வேண்டும் மற்றும் நீங்கள் அவர்களிடம் அன்பு செலுத்துவதை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லாதீர்கள், பொல்லாதவர்களுடைய வழியில் ஏன் வந்துவிட்டார்? உங்களை மாற்றுவதற்காக. Praise the Lord. உங்களை மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. ஓ பிதாவே, நீரே பெரியவர். உங்களுடைய தயவு என்றென்றைக்கும் இருக்கிறது, உங்களுடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, உங்களுடைய தயவுக்காக நன்றி. உங்களுடைய ஆவிக்காக, உங்களுடைய எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த எப்பொழுதும் வெற்றியில் வழிநடத்துவதற்காக நீர் எங்கள் கண்மலையும் நீங்கள் கோட்டையுமா இருக்கிறீர். ஓ நன்றி பிதாவே, நீர் எங்களை ஒரு பெரிய மற்றும் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறதாக, உங்களுடைய செழிப்பான இடம், ஒரு ஆனந்தமான இடம், ஒரு வெற்றியின் இடம். ஓ நன்றி பிதாவே, நன்றி நன்றி. உங்களுடைய ஆலயமாக்கினதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தும்படியான கிருபை செய்ததற்காக நன்றி பிதாவே. இந்த மாற்றத்தை உங்களுடைய நாமத்தின் மூலமாக கொண்டு வரும்படியாக நன்றி. எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி பிதாவே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி. எங்கள் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த உலகம் முழுவதும் சென்றடைகிறது இயேசு. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், நீர் தந்ததற்காக. இந்த வார்த்தைகளை கேட்டு முன்னேறும்படியாக நாங்கள் சொல்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் சிறக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக. நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Praise the Lord. நீங்கள் உட்காரலாம். ஹல்லேலூயா. அருகில் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை சந்தோஷமாக வரவேற்கும், உங்களை வரவேற்கிறோம். சந்தோஷமாக சொல்லவும் உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் இதை கடந்த வாரத்திலிருந்து கூறுகிறீர்கள்? ரொம்ப முக்கியமானது இந்த செய்தி. கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை கேட்டீர்கள். அதன்படியாக நீங்கள் வாழ ஆரம்பித்து விட்டீர்கள். ஏனென்றால் இதெல்லாம் தேவன் உங்களுக்காக செய்யும்படி நீங்கள் விரும்புகிறீர்களோ, ஏற்கனவே அதை தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அருகில் இருப்ப சொல்லுங்கள், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டார். நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இதன் விளக்கத்தை உங்களுக்கு கூறினேன். இன் கேஸ் நீங்கள் வராமல் இருந்திருந்தால் நான் திரும்பவும் அதை ரிப்பீட் செய்கிறேன். நான் கூறினேன், ஆசீர்வாதம் என்றால் அர்த்தம், வாருங்கள், கொடுக்கிறது, இது ஆரம்பிக்கிறது, அது அங்கீகரிக்கிறது மற்றும் பகிர்ந்து கொடுக்கிறது. 4 விஷயங்களை கூறினேன். என்னவென்றால் ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? கொடுக்கிறது, ஆரம்பிக்கிறது, அங்கீகரிக்கிறது, பகிர்ந்து கொடுக்கிறது. 4 காரியங்களை: செழிப்பை, வல்லமையை, திறனை மற்றும் நலனை. நான் கூறினேன், நலன் என்றால் ஒரு எப்பொழுதும் மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான மற்றும் திருப்தியோடு வெற்றி அடைவதற்கான நிலை. Praise the Lord. சொல்லுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக. திரும்பவும் சொல்லுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Praise the Lord. அநேக பேர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதில்லை. ஒவ்வொரு நேரங்களிலும் மற்றவர்கள் அவர்களின் சேதத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள்.
இல்லது அவர்களோடு தவறான செயல்பட்டதை, இல்லை என்றால் அவர்கள் செய்த தவறுகளை சில நேரங்களில் ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசினால் அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை கூற ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் ஒரு தடவை தங்களுடைய கஷ்டங்களை கூறலாம், ஆனால் தொடர்ந்து தங்கள் கஷ்டங்களை கூறினால் அது எங்கள் வாழ்க்கை வாழ கஷ்டமாகிவிடும். அது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. Praise the Lord. Come on, you know. தேவனுடைய வார்த்தை சுத்தமாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமையை கொடுக்கிறது. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எங்கேயாவது வலி இருந்தால் நாம் விரும்புகிறோம் அது சில நாட்களுக்கு சென்று விட வேண்டும் என்று. நாம் அதற்காக ஜெபிப்போம், செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம். ஏனென்றால் அந்த வலி போவதற்கு மற்றும் விட்டுவிடாதீர்கள். உங்களுடைய ஆவியின் வழி எப்பொழுதும் இருக்கும்படியாக அது அப்படியாக இருக்கும்படி விட்டுவிடாதீர்கள். நீங்கள் அந்த வார்த்தையின் ஊழியத்தை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் தங்களை அந்த வழியிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். நீங்கள் டிப்ரெஷனில் வாழக்கூடாது. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த காரியங்களை தொடர்ந்து எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. Praise the Lord. சிந்தித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி எவ்வளவாக எதிர்த்து அவர்கள் கூறினார்கள், எவ்வளவோ எதிர்த்து செய்தார்கள். ஒருவேளை அதை அவர் இன்றும் ஞாபகத்தில் வைத்திருந்தால் எனக்கு தெரியாது என்ன நடந்திருக்கும். Praise the Lord. So you got to be smart. நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும். நினைவில் வையுங்கள், ஆசீர்வாதம் என்னது? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியான ஒரு நிலை. சொல்லுங்கள், அருகில் இருப்பவர் சொல்லுங்கள், ஆசீர்வாதம் எப்பொழுதும் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக மற்றும் மன திருப்தியோடு வெற்றி அடையும்படியான நிலை. சில பேர் தங்களுடைய வெற்றியினால் அவர்கள் சந்தோஷமாக இல்லை. சில பேர் அப்படியாக இல்லை. இப்பொழுதும் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டது மற்றவர்களை விட குறைவானது, அதனால் அவர்கள் சந்தோஷமாக இல்லை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் என்ன? நல்ல விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இங்கு மற்றொரு விளக்கம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எம்பவர் டு ப்ராஸ்பர். ஆசீர்வாதின் விளக்கம் எம்பவர் டு ப்ராஸ்பர். அப்படி என்றால் செழிப்படைவதற்கான ஒரு அதிகாரம். நான் இதை ஃபோக்கஸ் செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்கள், நான் செழிப்படைவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எம்பவர் டு உமன். பெண்களுக்கான அதிகாரம். பெண்களுக்கான அதிகாரம். எத்தனை பேர் இதை கேட்டிருக்கிறீர்கள்? நம்முடைய தேசத்தில் இது ரொம்ப நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான அதிகாரம். அநேக இப்படியான ப்ரோக்ராமுகள் செயல்பட்டு கொண்டிருக்கும். பட் தேவன் பெண்களுக்கான ஒரு அதிகாரம் மட்டும் கொடுக்கவில்லை. தேவன் ஆசீர்வாதத்திற்கான அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு செழிப்படைவதற்கான ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்மை எம்பவர்ட் செய்திருக்கிறார். அது என்னவென்றால் நமக்குள் ஏதோ இருக்கிறது. என்னவென்றால் நம்முடைய ஜீவனை எப்பொழுதும் ஒரு வெற்றியின் பாதையில் செல்ல முடியும். ரொம்ப முக்கியமானது. நான் கூறுவது இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் என்னுடைய ஜீவனை நான் கண்டடைந்தது அநேக பேருடையான இப்படியான சிந்தனைகள் இருக்கிறது. ரொம்ப குறைய பேரில் தான் இப்படியான சிந்தனை இருக்கிறது. அவர்களே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த உலகத்தில் அநேக பேர் இருக்கிறார்கள், தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று. அநேக பேர் அவர்கள் தங்கள் உறவினரோடு கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நண்பர்களோடு கோபத்தில் இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் சபை பாஸ்டர்கள் கூட கோபமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எப்போ ஜெபிக்க வேண்டுமோ போது பாஸ்டர் அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை. அதனால் அவர்கள் இன்று கோபத்தில் இருக்கிறார்கள். இது அவருடைய சிந்தனை எப்படியாக காட்டுகிறது. இதுவரைக்கும் அவர்களுக்கு யாரும் தெரியப்படுத்தவில்லை அவர்களை தங்கள் தாங்களே முன்னேற்ற முடியும் என்று. அவர்கள் தங்களை தாங்களே முன்னேற்றி எடுத்து செல்ல முடியும். அவர்கள் நினைக்கிறார்கள் ஜனங்களுக்கு எப்பொழுதும் ஒருவருடைய உதவி தேவை என்று. கம் ஆன். ஆனால் தேவன் நமக்கு அதை விட ஒரு பெரியதாக செய்துவிட்டார். நமக்கு ஒரு சகாயர் கொடுத்திருக்கிறார். நமக்குள் பாருங்கள், படிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சொல்லுங்கள், நான் செழிப்பாக இருக்கிறேன். நான் செழிப்பாக இருக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் நினைக்கிறீர்கள் அது தவறு அல்ல. வேறொரு தேற்றவாளன் தேவை. தேவனும் அதை அறிந்திருக்கிறார். அப்படியான ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு கொடுத்தும் இருக்கிறார். இந்த தேற்றவாளன் போதுமானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வரும்படிக்கு, எந்த ஒரு சூழ்நிலையும் வெல்லுவதற்கு இந்த தேற்றவாளன் போதுமானவர். ஆனால் தேவன் விரும்புகிறார் இந்த தேற்றவாளனை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த தேற்றவாளனோடு நீங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று. என்றால் மனிதர் நீங்கள் நினைக்கலாம்
என்னவென்றால் இந்த மனிதன் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று. ஆனால் அப்பொழுது என்ன, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால்? Praise the Lord. ஒருவேளை உங்களுக்கு எப்பொழுதாவது கடன் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இருந்தார், அவர் எப்பொழுதும் டை மாட்டிக் கொண்டிருப்பார், எப்பொழுதும் கோட் சூட்டில் இருப்பார். ஸோ நீங்கள் கூறுங்கள், இவர் தான் சரியான டார்கெட், இவரிடத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு தெரிந்தது அவரிடத்தில் இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இந்த மனிதர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று. அப்பொழுது என்ன, நீங்கள் யார் டிசைட் செய்கிறவர்கள் அப்படியாக எண்ணிக்கொண்டீர்கள் இந்த மனிதர் எனக்கு உதவி செய்வார் என்று. அப்பொழுது என்ன, அந்த மனிதர் உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? Praise the Lord. அநேகருடைய ஜீவனில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அநேக பேர் ஜீவனில் இதற்காகவே அவர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய சித்தப்பா எனக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் அவர் செய்யவில்லை. அப்பொழுது என்ன, அவர் உங்களுக்கு உதவி செய்ய தகுதி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும் அவரிடத்தில் உங்களுக்கு தேவையானது இருந்தது என்று? வாருங்கள் எண்ணிக்கொள்வோம், உங்களுக்கு தேவையானது அவரிடத்தில் இருந்தது என்று. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இதையும் எண்ணிக்கொள்வோம், உங்களுக்கு தேவையானது எல்லாம் அவரிடத்தில் இருந்தது என்று. ஆனால் அதில் உங்களுக்கு எப்பொழுது அதிகாரம் கொடுக்கப்பட்டது? வெறுமனே அவரிடத்தில் இருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு தேவை, அதனால் உங்களுடைய அதிகாரம் அதில் இருக்கிறது என்பதல்ல. அவரிடத்தில் இருக்கிறது என்றால் அது அவருக்காக. நீங்கள் யார் அதில் அதிகாரம் செலுத்தும்படியாக? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அவரிடத்தில் இருந்துவே கொடுக்கவில்லை. அவர்களிடத்தில் இருந்தது என்றால் அவர்களுக்காக. அவர்கள் தங்களுடைய புத்தியினால், தங்களுடைய திறமையினால் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தங்களுக்காக, உங்களுக்காக அல்ல. நீங்கள் கோபப்படியான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? Praise the Lord. இந்த எல்லா காரியமும் காண்பிக்கிறது. இப்பொழுது வரைக்கு நீங்கள் எது புரிந்து கொள்ளவில்லை? உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் ஆல்ரெடி ஒருவரை அனுப்பியிருக்கிறார் மற்றும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அநேக பேர் மனிதர்களிடத்தில் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதை இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அநேக பேர் கூறுகிறார்கள், நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவன். அவர்களிடத்தில் கேட்டால் ஆவிக்குரியது என்ன என்று அவர்கள் சொல்கிறார், நான் யோகா செய்கிறேன். யோகா செய்வதன் மூலம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. யோகா ஒரு உடற்பயிற்சி, அதற்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யோகாவில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கை கால்களை ஆட்டுகிறீர்கள் அல்லது ஆவியோடு செயல்படுகிறீர்களா? ஆவிக்குரியது எப்பொழுது ஆகிவிட்டது? அது சொல்லுங்க, நான் யோகா செய்கிறேன் காலையிலிருந்து. நீங்கள் யோகா செய்வதனால் நீங்கள் ஆவிக்குரியவர் ஆக முடியாது. சொல்லுங்க, நாங்கள் விக்கிரகாராதனை செய்கிறோம். நீங்கள் அந்த விக்கிரகங்களாக குனிவது ஆவிக்குரியது அல்ல. சொல்லுங்க, நாங்கள் பூஜை செய்கிறோம். பூஜை செய்வதனால் நீங்கள் ஆவிக்குரியவர் ஆக முடியாது. ஆவிக்குரியவருக்கு அந்த காரியங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரியவை என்றால் என்ன என்று. அநேக பேர் கூறுகிறார்கள், நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் என்றால் அதன் அர்த்தம் என்ன? ஆவிக்குரியவர் என்றால் நீங்கள் அந்த நிறங்களுடைய ஆடை அணிந்து கொண்டால் அதுதான் அது அல்ல. நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். இல்லை, யார் வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம். பட் பிரார்த்தனை செய்வதனால் அவர் ஆவிக்குரிய ஆக முடியாது. பிச்சைக்காரனை விட யார் பிரார்த்தனை அதிகமாக செய்கிறார்கள்? ஹலோ 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 ஹலோ, நான் கேட்கிறேன், பிச்சைக்காரனை விட அதிகமாக நல்ல இருங்கள் என்று சொல்வது யார்? அவருடைய அந்த பிச்சைக்காரத்தனை போய்விட்டதா? ஆனால் அவனுக்கு தெரியாது அவன் தனக்கு தானே உதவி செய்ய முடியும் என்று. Praise the Lord. Hallelujah. அவன் பிரார்த்தனை செய்கிறான், நீங்கள் ₹1 கொடுத்து விடுங்கள், தேவனே மேலே உள்ள உங்களுக்கு 1000 கொடுப்பார். அதனால் அவருடைய ஜீவன் மாறிவிட்டதா? ஏனென்றால் அவனுக்கு தெரியாத ஆவிக்குரியவைகள் என்ன என்று. நீங்கள் யோகா செய்வது ஆவிக்குரியவைகள் அல்ல. நீங்கள் பூஜை செய்வது ஆவிக்குரியவைகள் அல்ல. ஆவிக்குரியவர்களுக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுகிறோம், அதனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களா? யார் சொன்னது உங்களிடத்தில்? சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், அதனால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆக முடியாது. சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், நாங்கள் குட் ஃப்ரைடே கொண்டாடுகிறோம். நீங்கள் ஆவிக்குரிய ஆகிட்டீர்கள். யார் சொன்ன? ஆவிக்குரியவைகள் என்றால் ஆவிக்குரிய கட்டளைகள் செயல்படுவது. Praise the Lord. ஆவிக்குரியவைகள் என்றால் என்ன? ஆவிக்குரிய கட்டளைகளில் செயல்படுவது, தங்களுடைய ஜீவனில் உள்ள சூழ்நிலைகளில் வெற்றி பெறுவது. இதுதான் ஆவிக்குரியவைகள். கேட்டுக்கொள்ளுங்கள். அநேக பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன். கேளுங்கள், ஆவிக்குரியவை என்றால் என்ன என்று. நான் கூறியதைத்தான் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் யோகா செய்கிறோம் என்று. பாதி உலகத்துக்கு ஆவிக்குரியவைகள் என்றால் என்ன? யோகா, பிராணாயம், வயம், சீசாசன். அவர்கள் நாங்கள் ரொம்ப ஆவிக்குரியவர்கள் ஆகிட்டோம். ஒன்றுமில்லை, நீங்கள் வெறுமே என்ன செய்கிறீர்கள்? ஒரு எக்ஸசைஸ், சிம்பிள்.
தங்களை தாங்களே ஏமாற்றாதீர்கள். ஆவிக்குரியவைகள் என்றால் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வது, ஆவிக்குரியவைகள் என்றால் ஆவிக்குரிய கட்டளைகளை செயல்படுவது, ஆவிக்குரியவைகள் என்றால் ஆவிக்குரிய கட்டளைகளை செயல்பட்டு உலகத்துக்குரியவைகளை மாற்றுவது. ஏனென்றால் ஆவிக்குரியவைகள் இந்த பூமிக்குரியவைகளை செயல்படுத்துகிறது. நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரியவராக இருந்தால் என்ன, நீங்கள் உங்களுடைய ஜீவனில் உள்ள சூழ்நிலைகளை மாற்ற தெரிந்து கொண்டீர்களா? இதுதான் ஆவிக்குரியவைகள். யார் இன்ஜினியர்? பாருங்கள், கேட்கிறேன். இன்ஜினியர் ஒத்துக்கொள்ளும். ஒரு ஃபேனுடைய இன்ஜினியர், அதனுடைய அர்த்தம் என்ன? ஃபேனுடைய இன்ஜினியர் என்றால் அர்த்தம் என்ன? தேங்க்யூ. ஃபேனுடைய இன்ஜினியர் என்றால் அர்த்தம் என்ன? ஃபேன் ரிப்பேர் செய்கிறவர். ஒரு பழுதடைந்த ஃபேனை அவர் என்ன செய்வார்? சிம்பிள். ஆவிக்குரியவர்கள் என்றால் என்ன? சரி இல்லாதவைகளை ஆவிக்குரிய காரியங்களால் சரி செய்பவர். Praise the Lord. அவர் எல்லாம் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை. இந்த மனிதர் ஆவிக்குரியவர் அல்ல. இந்த மனிதர் யார்? ஒரு அஞ்ஞானி. இவர் வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டே இருப்பார். ஏனென்றால் இந்த அழுது கொண்டு இருப்பவர் யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. 99% இப்படியானவர்கள் மற்றவர்களுக்கு யாரும் உதவி செய்ததே இல்லை. Praise the Lord. இவர்களிடத்தில் கேளுங்கள், நீங்கள் கூறுகிறீர்கள் மற்றவர்கள் உதவி செய்யவில்லை என்று. நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள்? இவர்கள் கோபம் அதற்கு, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, இவன் எனக்கு உதவி செய்யவில்லை, இவன் எனக்கு. ஆனால் நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள்? Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் விரும்புகிறேன் நீங்கள் சபைக்கு வந்தால் சரியான ஒரு சிந்தனை உங்களிடத்தில் இருக்கும்படியாக. சபைக்கு நீங்கள் அதற்காக வரவில்லை, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. சபைக்கு நீங்கள் எதற்கு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உதவி செய்ய உங்களால் முடியும் என்று. Praise the Lord. கேட்கிறீர்களா நீங்கள்? எங்களுடைய செய்தி வேறு விதமானது. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை இங்கு கொண்டு வரவில்லை. நாங்கள் உங்களை இங்கு எதற்காக கொண்டு வந்திருக்கோம் என்றால் நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம், நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்யும்படியான தகுதி உங்களிடத்தில் இருக்கிறது. Praise the Lord. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் மூலம் கோடிக்கணக்கானோர் வீட்டில் உணவு செல்ல முடியும், லட்சம் பேருடைய ஜீவனை மாற்ற முடியும். இந்த மாதிரி காரியங்களை தான் தேவன் விரும்புகிறாள் நீங்கள் சிந்திக்கும்படியாக. அதுவல்ல லட்சம் பேர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், கோடி பேர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். வாரத்து ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள், விட்டு சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்படியாக எண்ணுகிறார்கள் என்றால் நாங்கள் சபைக்கு செல்கிறோம், யாராவது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. நீங்கள் ஆரம்ப காலத்தில் இப்படியான எண்ணங்களோடு வரலாம், ஆனால் இப்படியான எண்ணங்களோடு நீங்கள் முன்னேற முடியாது. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். நான் இங்கு வந்திருக்கிறேன் ஏனென்றால் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியும் என்று. நான் தேவன் எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறேன். தேவன் என்னை எப்படியெல்லாம் ஆக்கியிருக்கிறார் என்பதை பற்றி. தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை ஆசீர்வாதமாக ஆக்கியிருக்கிறார். ஏனென்றால் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. Praise the Lord. Hallelujah. அதுவல்ல சபை சேர்ந்து எனக்கு உதவி செய்யும்படியாக. இல்லை, இது ஏழைகளுடைய இடமல்ல. ஏழைகள் வருவார்கள், அவர்களுக்கு நாங்கள் பருப்பும் அரிசி கொடுப்போம். எங்களிடத்தில் இதோட பெரிய காரியம் இருக்கிறது. Praise the Lord. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சிந்தித்து பாருங்களேன், யாருடைய தந்தையாவது இறந்து விட்டால் ஊர் அனைத்திற்கும் சாப்பாடு கொடுப்பார்கள். அப்படி கொடுப்பது இல்லையா? என்றால் இப்பொழுது அவருடைய மரியாதை கருது விடுகிறது. இந்த நபர் தந்தை இறந்த பிறகு, தாய் இறந்த பிறகு ஒரு ஊருக்கும் சாப்பாடு கொடுக்கிறார். ஆனால் அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் சபைக்கு சாப்பாடு கொடுங்கள். பாஸ்டர் என்ன பாருங்கள், மாற்றத்தை பாருங்கள், மனிதனுடைய மாற்றத்தை பாருங்கள். இறந்தவர்களுக்காக சாப்பாடு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், ஆனால் வீடுடன் இருப்பவர்களுக்கு கொடுக்க தயாரில்லை. ஏனென்றால் அந்த இறந்தவனால் தன்னுடைய மரியாதை அங்கு இருக்கிறது. Praise the Lord. ஊர்க்காரர் சொல்ல, என்ன ஏழையா இருந்தான், தந்தை இறந்து போனார், ஒன்றும் சாப்பாடு கொடுக்கவில்லை. அதற்காக எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது மறுத்துவிட உதவி தேவையில்லை. என்ன, நான் ஒரு பணக்காரன், இது உண்மை இல்லையா? மகளுடைய கல்யாணம் இருந்தால் எல்லா வரதட்சணையும் ஏற்பாடாகிவிடும், எல்லா வரதட்சணையும் தயாராகிவிடும், எல்லா வரதட்சணையும் சேர்த்து வைக்க எல்லாம். ஆனால் சபையில் 100 ரூபாய் பிடுங்குகிறார்கள். நாங்கள் பிடிக்கணுமா? இதை விட அந்த பையன் வீட்டிலும் கொள்ளையடித்தார்களே. Praise the Lord. Hallelujah. அதற்கு பிறகு என்ன கூறுகிறார்கள்? மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டு அதில் பெட்ரோல் யார் போடுவாங்க? அப்பா போடுவானா? இந்த பெட்ரோல் பணத்தை கொண்டு வா.
அதில் சந்தோஷம். அவர்களிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார். அவர்களிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார். சபையில் கூறினால் 100 ரூபாய் கொடுத்து விடுங்கள், ஏறிவிடுவார்கள். Praise the Lord. இருக்கிறீர்களா? எத்தனை பேர் புரிகிறீர்கள்? ஹலோ, யாரையும் தப்பாக கூறவில்லையே. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் என்ன விரும்புகிறார்? நீங்கள் எப்படியாக சிந்திக்க வேண்டும் என்று. நீங்கள் ஆசீர்வாதம் கொடுப்பதை பற்றி சிந்தியுங்கள். Praise the Lord. எபேசியர் 1:3 இப்பொழுதாவது நீங்கள் நினைக்கிறீர்கள், ஓ, எனக்கு ஆசீர்வாதம் தேவை. நான் திரும்ப உங்களுக்கு வசனத்தை காண்பிக்கிறேன். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. சொல்லுங்கள், சகலவித ஆசீர்வாதங்களினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹலோ, சந்தோஷமாக சொல்லுங்கள், ஹிருதயத்திலிருந்து சொல்லுங்கள். நான் எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். மற்றும் ஆசீர்வதிப்பதற்காக இப்படியான ஒரு எண்ணங்கள் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மற்றும் எவ்வளவு விரைவாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவாக நல்லது. இதை நீங்கள் செய்ய வேண்டும். வேறு யாரும் உங்களுக்காக அதை செய்ய மாட்டார்கள். 2 கொரிந்தியர் 10:3 சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. வாவ். அவர் கூறுகிறார், நீங்கள் ஒரு மாம்சத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. ஒன்றை கூறிவிட்டார், இங்கு ஒரு போர் இருக்கிறது என்று. சொல்லுங்கள், போர் இருக்கிறது. ஆனால் அந்த போர் யாருடன்? சாத்தானுடன். எங்கு? அடுத்து நீங்கள் வாசித்தால் தெரியும் போர் யாரோடு என்று. அநேகவே நினைக்கிறார்கள் அந்த போர் சாத்தானுடன் என்று, மாமியாரோடு இருக்கிறது என்று, இந்த சண்டை மருமகளோடு இருக்கிறது என்று, சண்டை மதினியோடு இருக்கிறது என்று, இந்த சண்டை பார்ட்னரோடு இருக்கிறது என்று. அவர்களோடு எந்த போர் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் வேதம் முன்பே கூறியிருக்கிறது, நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்கள் அல்ல, அது வேறு விதமான ஒரு பேராயுதம். ஆனால் அது இங்கு புரிந்து கொண்டோம், நம்முடைய போர் மனிதர்களோடு கூட அல்ல. அநேக பேர் மனிதர்களோடு தான் போர் செய்கிறார்கள். அவர்களோட எந்த போரும் இல்லை. சொல்லுங்கள், மனிதர்களோடு எனக்கு எந்த போரும் இல்லை. சந்தோஷமாக சொல்லுங்களேன், மனிதர்களோடு எனக்கு எந்த போரும் இல்லை. எனக்கு தெரியாத சில பேர் வீட்டுக்கு சென்றால் என்ன நடக்கும் என்று செய்வதற்கு ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் இங்கே போர் முடிந்து விட்டதே. ஏனென்றால் அவர்கள் வீட்டுக்கு நுழைந்தவுடன் மாமியாரோட சண்டை, மதினியோட சண்டை, அருகில் இருப்பவரோட சண்டை, என்று நாம் சொல்லிவிட்டோம், யாருடன் போருமே இல்லை என்று. மனிதரோடு எந்த மனிதரோடும் உங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை. எந்த மனிதர் உங்களுக்கு எதிரியும் இல்லை. சொல்லுங்கள், எந்த மனிதரும் எனக்கு எதிரி அல்ல. சந்தோஷமாக சொல்லுங்கள், எந்த ஒரு மனிதரும் எனக்கு எதிரி அல்ல. ஜஸ்ட் ஃபினிஷ் இட். அப்படியான சண்டைக்கு நீங்கள் போகவே வேண்டாம், செல்லாதீர்கள். நீங்கள் யார் கூறினால் நீங்கள் தேவனுடைய வலையில் நடக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு சரியானவர்களை மட்டும் அனுப்புவார் என்று அநேக பேர் இதை புரிவதே இல்லை. தேவன், நீங்கள் ஒருவேளை தேவனுடைய வழியில் இருந்தாலும் எல்லாம் நல்லதே செய்தீர்கள் என்றாலும் இருந்தும் தேவன், கவனிக்கவும் நான் என்ன கூறுகிறேன் என்று, தேவன் தவறானவர்களை உங்கள் வழியில் அனுப்புவார். உங்கள் படி தவறானவர்கள் அவர்கள், ஆனால் தேவன் படி அவர்கள் சரியானவர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்குள் ஏதோ ஒன்று செய்யும்படிக்கு அவர் உங்களுடைய வழியில் ஒரு பொல்லாதவரை அனுப்பிவிடுவார். ஏனென்றால் நீங்கள் காட்ட முடியும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று. ஹல்லேலூயா. இல்லை என்றால் நீங்கள் எப்படி காட்டுவீர்கள்? உங்களுடைய வழியில் அந்த பொல்லாதவர்கள் வர வேண்டும் மற்றும் நீங்கள் அவர்களிடம் அன்பு செலுத்துவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். சொன்னதீர்கள், பொல்லாதவர்களுடைய வழியில் ஏன் வந்துவிட்டார்? உங்களை மாற்றுவதற்காக. Praise the Lord. உங்களை மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. கேட்கிறீர்களா? நீங்கள் சொல்லாதீர்கள், ஏன் இந்த பொல்லாதவர் என்னுடைய உங்களை முன்னேற்றுவதற்காக. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த கற்றுக்கொள்ளும்படிக்கு, நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட கற்றுக்கொள்வதற்காக. சொல்லாதீர்களோ, நான் உண்மையாக இருந்தேனே, தேவன் கூட இந்த பையனோடு திருமணம் செய்து கொள், இந்த பெண்ணோடு திருமணம் செய்து கொள், இருந்தும் இந்த குடும்பத்தில் ஏன் அப்படியாக என்னோடு இருக்கிறார்கள்? உங்களை மாற்றுவதற்கு. Praise the Lord. தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார், அவர்களை மாற்ற விரும்பவில்லை. அநேக பேர் நான் நினைக்கிறேன் தேவன் அவர்களை மாற்ற விரும்புகிறார் என்று. இல்லை, தேவனுடைய கரத்தில் நீங்கள் ப்ராஜெக்ட். Praise the Lord. சொல்லுங்க, நான் தேவனுடைய ப்ராஜெக்ட். தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதனால் வெவ்வேறு ஜனங்களை கொண்டு வருகிறார். கெட்டவர்கள், நல்லவர்கள்,
ஹலோ, ஒருவேளை ஒருவர் கூட உங்கள் கணத்தில் அறையவில்லை என்றால், நீங்கள் திரும்ப அடிக்கவில்லை என்றால், நீங்கள் எப்படியாக சாட்சி கொடுக்க முடியும்? நான் கிறிஸ்தவரையா இல்லையா என்று? சோ ஜனங்கள் கிடைப்பார் உங்கள் கன்னத்தில் அறிந்து செல்வார்கள். நீங்கள் பார்த்தீர்கள், ஒருவர் இன்னொரு கன்னத்தில் அறிந்தார், நீங்கள் அவர் மேல் கோபமாக இருக்கிறீர்கள். உங்களை அவர் கன்னத்தில் அறிந்தாரா, இல்லை வேறு யாராவது அடித்தாரா? Praise the Lord. ஸோ இப்பொழுதாவது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மற்றவருடைய விஷயத்தில் நீங்கள் நுழையாதீர்கள், தங்களுடைய ஜீவனோடு தொடர்போடு. Praise the Lord. என்றால் அநேக பேர்கள் மற்றவருடைய ஜீவனில் அவர்கள் நுழைவதை பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய ஜீவனில் அவர்கள் மூக்கை நுழைத்து விடுவார்கள். ஒருவேளை தேவன் அதை உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறார். Praise the Lord. சொல்லுங்கள், மனிதரோடு எனக்கு எந்த போரும் இல்லை. சமாதானம் கிடைத்ததா உங்களுக்கு? ஜனங்களோடு சண்டையை நிறுத்திவிடுங்கள், உங்களுடைய ஜீவனில் சமாதானமே இருக்கும். சொல்லுங்கள், ஜனங்களோடு எனக்கு எந்த சண்டையும் இல்லை. எந்த மனிதரும் சொல்லுங்கள், எந்த மனிதரும் எனக்கு எதிரி அல்ல. சொல்லாதீர்கள் பக்கத்தில் இருப்பவர் என்னை பார்த்து எரிகிறார் என்று. என்ன இருக்கு உங்களிடத்தில் போராமல் கொள்ள முடியாக? ஹல்லேலூயா. சொல்லுங்கள், யாரும் என்மேல் போராமை இல்லை. ஹலோ, கேட்கிறீர்களா? நீங்கள் இப்படியா சிந்திப்பதை நிறுத்திவிடுங்கள். சொல்லுங்கள், யாருக்கும் என்மேல் எந்தவித வெறுப்பும் இல்லை. சந்தோஷமாகத்தான் சொல்லுங்களேன். சொல்லுங்கள், யாருக்கும் என்மேல் எந்த வெறுப்பும் இல்லை. நான் கொடுக்கிற உங்களுடைய வெறுப்பை உங்களுக்கு நிறுத்திவிடுமே. உங்கள் மனதை வைத்து இப்படியா சொல்வது நல்லதே. ஹல்லேலூயா. சில பேர் நேற்று எல்லோரும் அவர் மேல் போராமல் கொள்கிறார்கள், எல்லாரும் அவர்களை வெறுக்கிறார்கள். யாருமே இல்லை. சொல்லுங்கள், எல்லோரும் என் மேல் அன்பு செலுத்துகிறார்கள். சந்தோஷமாக சொல்லுங்களேன். சொல்லுங்கள், எல்லோரும் என் மேல் அன்பு செலுத்துகிறார்கள். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியா? இது ஒரு நல்ல மாதிரியான செய்திகள். உங்களுடைய ஜீவனில் இது உங்களுக்கு உதவி செய்யும். சொல்லுங்கள், எல்லோரும் என் மேல் அன்பு செலுத்துகிறார்கள். ஸோ நீங்கள் யாராவது சந்திக்கும் போது நினைவுகள், பொல்லாத வாலிபர் இப்படி தான் நினைக்கிறாங்க, எல்லா பெண்களும் அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள் என்று. சரிதானே? ஸோ ஆனால் அவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே எந்த அன்பு இருக்கிறது? உண்மையான அன்பு. என்னது உண்மையான அன்பு? சில பேர் அன்பு கூட தவறாக எண்ணுகிறார்கள். அப்படி செய்வது இல்லையா? ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. சொல்லுங்கள், யார் எனக்கு எதிரி அல்ல. யாரும் எனக்கு எதிரி அல்ல. Praise the Lord. ஏனென்றால் நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிப்பதற்காக. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக. அன்னைய வாசியில் ஜெபிக்கவும். வீலா அசோண்டோரில போ சபரிலா Rika Basondo, Rika Antorila, Antori, Rika Antorila, Asonterila, Bakura, Barabara. Praise the Lord. Magimai, 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 Magimai. That's good. அப்பொழுது காணிக்கை நேரம், தசம பாகம். இது உங்களுடைய காணிக்கை தசம பாகம். பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். தயாராகிவிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிரார்த்தனை செய்வோம், கரங்களை உயர்த்தி. நன்றி பிதாவே, உங்களுடைய தயவிற்காக, உங்களுடைய அன்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி 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 பிதாவே, நன்றி பிதாவே. இந்த காணிக்கைகள் கொண்டு வரும்படியான புத்தி ஞானத்தை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் எப்படியாக கொடுத்திருக்கோம் அவ்வளவான இரட்டிப்பான நன்மை எங்களுக்கு வருகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி நன்றி நன்றி. இந்த காணிக்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம், அதன் பெருக்கத்தை நாங்கள் சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய ராஜ்யத்தின் விருது அடையத்திற்கும் செயல்படுவதற்குமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லலாம், மகிமை மகிமை. ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் இன்று ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து
என் ஜீவனின் தேவன். இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துகள். உங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 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 என்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. God bless you.